பாட்டு பாடும்போது இறங்குவார். ஏசப்பான்னு சத்தமிட்டு கூப்பிடும் போது இறங்குவார். ஆமென். ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு பாடல் வேளையில நிரப்பப்பட்டவங்க கை தூக்க சொன்னா ஒரு கூட்டங்கிறது எழும்புவாங்க. மௌனமா ஜெபிச்சுட்டு இருக்கும் போது நிரப்பப்பட்டவங்க சொன்னா ஒரு கூட்டம் எழும்புவாங்க. வசனம் கேட்டு கொண்டிருக்கும் போதே நிரப்பப்பட்டவங்க கேட்டா ஒரு கூட்டம் எழும்புவாங்க. அப்ப ஒவ்வொருத்தர இது தகுதி ஆயிட்டுன்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், தூக்கிடுவார். ஆட்டு தொழுவத்திலிருந்து தாவீதை என்ன செய்தார்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? எடுத்தார்ன்னு இருக்கும். எடுத்தார்ன்னு இருக்கும். கொண்டு வந்துட்டார், ஊத்திட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை தகுதிப்படுத்தி கர்த்தர் நிரப்ப போகிறார்? சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது போதும். அவர் அவர்களுடனே கூடி, அவர்களுடனே அவர். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஜீசஸ் இல்லாம ஹோலி ஸ்பிரிட் இல்ல. இயேசு இல்லாம ஆவியானவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். யோவான் 7:39 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பிராமிஸ் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? இதோ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பிரத்யட்சமாய் தீர்க்கதரிசிகளுக்கு, தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களுக்கு, அல்லது தேவ வார்த்தை சில சிச்சுவேஷன்ல பேசப்பட வேண்டும், அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசிகள் இல்லாமல் இருந்திருப்பார்கள். அப்பொழுது தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவன் மேல பிரத்யட்சமா இறங்குவாரு. அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விலகுவார். பிரத்யட்சம். அதனாலதான் நீங்க சிம்சோனை பாத்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கினார் இருக்கும், இறங்கினார் இருக்கும், இறங்கினார், இப்படிதான் இருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறங்கி மட்டும் இல்ல, நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.